ஹாய் செல்லகுட்டீஸ், டைம் இப்போ நைட் ஆயிடுச்சு. எல்லோரும் தூங்க ரெடியாக இருக்காங்க. ஆனால் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் மட்டும் இன்னும் ஷிஃப்ட் முடியலைங்க. அது முடியாது. நாளைக்கு காலையில் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் எந்திரிச்சு உங்கள் வேலையை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம். அவங்க நைட் க்ளீனிங் ரொட்டீன், நான் என்னென்ன ஃபியூ ஸ்மால் ஹேபிட்ஸ் என்ன ஃபாலோ பண்ணுறேன், அதாவது நாளைக்கு மார்னிங் பீஸ்ஃபுல்லாக டே ஸ்டார்ட் ஆகுதுக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ஜாலியாக உட்காந்து பாருங்கள். என்னடா உருண்டு பிறண்டுட்டு இருக்குன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஹால் ரீசெட். குட்டி பசங்க இருக்க வீட்டில் நம்ம அப்படி ஸ்டைலாக போய் டீசெண்டாலாம் க்ளீன் பண்ண முடியாதுங்க. ஒன்று பண்ண இந்த மாதிரி பண்ணாதான், ஏன்னா அந்த மாதிரி ஆக்கி வச்சுருப்பாங்க ஹாலை. ஸோ ஃபஸ்ட்டு ஹாலை நம்ம டே கண்ணு முடிச்சுப்பேன் இந்த சோஃபாவில் தான் நான் உட்காருவேன். நம்ம என்ன பண்ணுறோமோ இல்லையோ ஒன்றுமே பண்ணாமல் ஸ்ட்ரெயிட்டாக இந்த சோஃபாவில் தான் உட்காருவேன். ஃபஸ்ட்டு எடுத்துமே என்னோட சிட்டுக்காக எந்திரிச்சு நம்ம வேலையெல்லாம் இங்கே ஸ்டார்ட் பண்ண முடியாது. ஒரு ½ அன் ஹவராக சோஃபாவில் உட்காந்துருப்பேன். ஸோ அப்போ நம்மளோட சோஃபா நல்லா ஒரு ரிலாக்ஸ் மோடில் நம்ம கொண்டு போகிறதுக்கு என்ன பண்ணணும்? ஹாலை க்ளீன் பண்ணணும். பேக் அங்கங்கே போட்டிருப்பாங்க, ரிமோட்டை இங்கே போடு அங்கே போடு, பில்லோவை இங்கே வை, டாய்ஸு கீழே இப்படின்னு இருந்துச்சுன்னா காலையில் எந்திரிச்சு வரும்போதே ஐயோ அப்படின்ற மாதிரி தான் ஆரம்பிக்கும். ஸோ எல்லாத்தையும் அதை தான் அரேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் டே சூப்பராக ஆரம்பிக்கும். எத்தனை பேர் டேயை ஃபஸ்ட்டு ஹால்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவீங்கன்னு எனக்கு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது என்னோடய வீடு, எனக்கு பிடிச்ச பிளேஸ் ஹாலு. ஸோ அதுலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணேன். அடுத்து இந்த ரூம் ஆக்சுவலி என்ன ரூம் தெரியுமா? ஸ்டடி ரூம். இது ஆனால் பார்த்தா ஸ்டடி ரூம் மாதிரியா இருக்குது. இது டாய்ஸ் ரூம் ஆக்கி வச்சுருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன், டாய்ஸ் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணலான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இருந்தேன். இந்த பக்கெட் என்ன தெரியுமா? ஆக்சுவலி ஒரு டீ கவர் நான் ஃபஸ்ட்டு வீடியோவில் காமிச்சிருப்பேன். இப்போ ஸ்டார்ட் ஆகும் போதே என் ஹஸ்பண்ட் கிட்ட டீ வாங்கிட்டு வர சொன்னேன். அவ்வளோ பெரிய பேக்கெட்டை வாங்கிட்டு வந்தார். அதுக்கு இந்த பக்கெட் ஃப்ரீயாக, அதனால இந்த டீயை வாங்கியிருக்காரு. ஸோ குடிச்சு பார்த்துட்டு சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு. நல்லா இருந்தால் சொல்லுங்கள். இந்த பக்கெட் ஃப்ரீயாக வரும் உங்களுக்கு. சரி, நான் அந்த பக்கெட் ஓகே ஜாலி அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினா, இந்த பசங்க என்ன பண்ணிக்காங்க, அதுங்களோட டாய்ஸ் எடுத்து உள்ளே போட்டு விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ வாங்கி பத்திரமா வைக்கணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தேன். எல்லாம் பேகு, ஜிம்முக்கு போகிற பேகு, வெளியே போகிற பேகு, ஸ்கூலுக்கு போகிற பேக் எல்லாம் மேலே கடந்ததுங்க. இந்த ரூமை நான் எத்தனை தடவை க்ளீன் பண்ணாலும் இந்த ரூம் இப்படி தான் ஆகும். நானும் சலிக்காமல் இந்த ரூமை க்ளீன் பண்ணிகிட்டே தான் இருப்பேன். இந்த பேஸ்கெட் டாய்ஸ்க்குன்னு சொல்லிட்டு தந்தேன். ஆனால் இந்த பேஸ்கெட்டில் டாய்ஸ் இருந்து நான் பார்த்ததே இல்லை. அது ஏன்னே தெரியல. ஸோ மொத்த டாய்ஸும் இந்த பேஸ்கெட்டு வெளியில் தான் கிடக்கும். அது என்ன மந்திரம் பண்ணுறாங்களே தெரிலங்க. ஸோ இந்த டாய்ஸ் அரேஞ்ச் பண்ணலான்னு சொல்லிட்டு எப்படியோ ஒரு நிமிஷத்தில் மொத்தமாக கொட்டி மிங்கிளாக்க தான் போகிறாங்க. பட் நம்மளோட வேலையை நம்ம பண்ணலாம், அப்போ தான் நம்மளுக்கு திருப்தி இருக்கும். நான் க்ளீன் பண்ணி தான் வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு அனிமல்ஸும், குட்டி அனிமல்ஸ் இருக்கும், பெரிய அனிமல்ஸ் இருக்கும். ஸோ எல்லாத்தையும் தனித்தனியாக தான் பிரித்து வைப்பேன். எல்லாத்தையும் உட்காந்து போட்டுட்டு இருந்தேங்க. எத்தனை பேர் வீட்டில் இந்த மாதிரி டாய்ஸை அரேஞ்ச் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு டிப்ஸு ட்ரிக்ஸ் இருந்தால் சொல்லுங்கள். அவ்வளோத்தையும் நான் இன்னும் 4 பேக் டாய்ஸ் இருக்குது. நான் லாஃப்ட்டில் வச்சுருக்கேன். அது ஒரு ஐடியா என்ன தெரியுமா? வீக்லி ஒன்ஸ் அந்த பேக் நான் ரொட்டேட் பண்ணுவேன். அப்போது ஒரு பேக், 3rd பேக் ஃபஸ்ட்டு வீக்கு ஷிஃப்ட்டுக்கு வரும்போது வாவ் புது டாய்ஸ் அப்படின்னு ஒரு உற்சாகத்தில் வருவாங்க. அது மொத்தமாக ஒரே டாய்ஸை போட்டால் எதை விளையாடுறதுனே கண்ணுக்கு தெரியாது. அந்த மாதிரி போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நான் டிப்ஸ் ஃபாலோ பண்ணுவேன். உங்களுக்கு வேறு எதாவது டிப்ஸ் சொன்னீங்கன்னா நான் அதை கேட்குறேன். ஸோ அதை கமெண்ட் பாக்ஸில் எனக்கு சொல்லுங்கள். ஸோ பேக் எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணிவிட்டு புக்ஸையும் அரேஞ்ச் பண்ணேன். அதுவும் இந்த டேபிளில் படிக்கிற புக்ஸ் இருக்காது. படிக்கிறத தவிர இந்த ட்ராயிங்கு, ஸ்கெட்சிங்கு, ஆக்டிவிட்டீஸ், இந்த புக்ஸை மட்டும்தான் நான் இது வரைக்கும் இந்த டேபிளில் பார்த்துருக்கேன். ஸோ எல்லாத்தையும் உட்காந்து அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தேன். அரேஞ்ச் பண்ணமே கொஞ்சம் நீட்டாகிடுச்சு. என் ஹஸ்பண்ட் கேட்குற, ஒரு டேபிளுக்கு இந்த துணியை போட்டிருக்கே ஷாலை, நல்ல மேட் வாங்கினா தான் என்னான்னு. இப்போ இந்த துணிக்கும் இந்த மேட்டுக்கும் என்ன ஆக போகுதுன்றது தான் எனக்கு. இதில் வேறு காசு அடுத்து நம்ம காலையில் எந்திரிச்சு வெளில வரும்போது இந்த துணி இருக்கும் பாருங்கள். இதில் வேறு நான் இத்தனை நாள் துணியை சேர்த்து வேற வச்சுட்டேன். நானும் அடுத்தடுத்து மடிச்சு வைக்கலான்னு பண்ணுறேன். அவ்வளோ துணி சேருது. இந்த பசங்க வீட்டில் 2 பேர் தான் இருக்காங்க, இந்த குட்டி பசங்க. ஆனால் அவ்வளோ துணி. என் ஹஸ்பண்ட் ஒரு 10 ஜீன் வெளில கிடக்கு. ஆனால் நான் 2 நாள் தான் மடிக்கல. இத்தனை ஜீன் எப்படி வந்ததுன்னே எனக்கு தெரியல. ஸோ மொத்தத்தையும் ஃபஸ்ட்டு நான் தனித்தனியாக பிரிச்சுருவேன். என் துணி, என் ஹஸ்பண்ட் துணி, என் பையன் துணி, என்னோடய பாப்பா துணின்னு சொல்லிட்டு தனித்தனியாக பிரித்து வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு செட்டாக மடித்து வைப்பேன். ஸோ பசங்க டாய்ஸ் விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க. எதா பண்ணுங்கள், நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தால் செய் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு நம்மளோட
நெக்ஸ்ட் ஸ்டாப் என்ன தெரியுமா? கிச்சன். இதை க்ளீன் பண்ணாமல் படுத்தா நம்ம வீடை க்ளீன் பண்ணாமல் இருக்கிறோன்னு தாங்க மைண்ட் செட் வரும். மற்ற எந்த ரூம் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு கடைசியில் நம்ம கிச்சனை மட்டும் விட்டோன்னா அது வந்து நம்ம மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும், நம்ம இன்றைக்கி வீடை வந்து ரொம்ப நாஸ்தியாக போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதோ நான் இந்த ஒரு டீ பேக்கெட் சொன்னேன், இந்த டீ பேக்கெட் தான் எவ்வளோ பெருசாக இத்தினூண்டு கை உள்ளங்கை தான் சைஸில் தான் இருக்கும் டீ தூள். இவ்வளோ பெரிய கவரை வாங்கிட்டு வந்தால் நான் இது எங்கேருந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறது? இதை நான் ஓப்பன் பண்ணுறதுக்கே 3 நாள் ஆக்கினேன். ஸோ அதை வேறு நம்ம இன்னொரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு அதை வேறு போட்டு ஸ்டோர் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணியாச்சு. சரி, அடுத்து வந்து நம்ம மாவு ஆட்டுறதுக்கு இந்த அரிசி வாங்கியாச்சு. அது அரிசி வாங்குறதுக்கு முன்னாடி நம்ம மாவுக்கு ஆட்டணும், அரிசி இருந்தால் ஆட்டிலான்னு நினச்சிட்ருப்போம். ஆனால் அரிசியை வாங்கினதுக்கப்புறம் இதை ஊற வைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு 2 நாள் போவோம். நான் இன்னும் ஊற வைக்கல, அதை ஊற வைக்கணும், ஆட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது என்னன்னு தெரியலங்க, திடீர்னு நம்மளுக்கு ஒரு மூடு வரும், அப்போ தான் மொத்த வேலையும் இழுத்து போட்டு சூப்பர் ஃபாஸ்ட்டாக பண்ணுவோம். அது வரட்டுமே, இப்போ என்ன சப்பாத்தி சாப்பிட்ற நாள் என்ன போகுது, அதுவும் ஹெல்தி தானே. அந்த நாள் வரைக்கும் நம்ம மாவு காலி ஆயிடுச்சுன்னா சப்பாத்தியை சாப்பிட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு கொஞ்ச நாளாக சப்பாத்தியை தான் போட்டுட்ருந்தேன். மாவு ஆட்டும் போது நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அதை உங்ககிட்ட காட்டுறேன். ஸோ டக்குன்னுலாம் யாருங்க நம்ம என்னங்க ரோபோவா? உடனே மொத்த வேலையும் மாவா காலியா அடுத்த நாள் ஆட்டிடணும், அடுத்த நாள் வந்து நம்ம தோசை இட்லி அப்படி தான் சாப்பிட்ணும். இல்லைலாம் யாருங்க, இந்த மாதிரிலாம் இருக்கிறவங்க ரொம்ப ஜீனியஸ்ன்னு தான் நான் சொல்லுவேன். சூப்பர், அவங்களுக்கும் ஒரு ஹேட்ஸ் ஆஃப் பண்ணலாம், அவங்ககிட்ட தான் நிறைய கற்றுக்கலாம். பட் உங்களுக்கு வந்து அது பிடிச்சிருந்தா நீங்கள் பண்ணுங்கள், இல்லைனா அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் உங்களால் பண்ண முடியும், ப்ரிப்பேர் பண்ண முடியும்னா அப்புறம் அதுக்கு ஏன் ஃபீல் பண்ணணும்? ஸோ நிறையா ரைஸ் இருந்துச்சு, பழைய சோறு ஊற வைக்கலான்னு சொல்லிட்டு பழைய சோறையும் கிண்ணத்தில் போட்டுட்டு ஊற வச்சுட்டேன். இப்போ நிறைய இடத்துல சிக்கன் பாக்ஸ் பரவுதுன்றாங்க. ஸோ பசங்களை வந்து ஹீட்டு ஃபுட்ஸாக சாப்பிட விடாதீங்க. பழைய சோறு நல்லா சோக் பண்ணி வச்சுட்டு காலையில் தயிர் ஊற்றி அது கொடுங்க, நல்ல பாடி ஹீட்டை வந்து கூலாக்கும். நீங்களுமே கொஞ்சம் கேர் பண்ணி உங்கள் உடம்பை ஃபஸ்ட்டு கவனிங்க, அப்போ தான் உங்கள் பசங்க ஹஸ்பண்ட் எல்லாம் கவனிக்க முடியும். ஓகே, அடுத்து வந்து நம்மளுக்கு சிங்கில் வெசலை வாஷ் பண்ணுறது. மொத்த பாத்திரத்தையும் உள்ளே போட்டு தேய்ன்னு தேய்ச்சிக்கிட்டு இருந்தேன். இந்த பாத்திரத்தை தேய்க்கும் போது மட்டும் ஒரு நல்ல ஒரு குத்து சாங் போட்டு நீங்கள் தேய்ங்களேன், ஒரு 15 மினிட்ஸ்க்கு தேய்க்க வேண்டிய பாத்திரத்தை ஒரு 8 மினிட்ஸ் அப்படி தேய்ச்சிடலாம். நம்ம டக்கு நான் ஆக்சுவலி மோஸ்ட்லி நான் இந்த வீடியோவில் காட்டல, பட் மோஸ்ட்லி நான் டான்ஸ் ஆடிட்டே தான் தேய்ப்பேன். ஏன்னா அது ஒரு நம்மளுக்கு எனர்ஜெட்டிக்கை கொடுக்குங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னடா இந்த பொண்ணு லூஸ் மாதிரி காமெடியாக பேசுதா அப்படிலாம் நீங்கள் நினைக்காதீங்க, சீரியஸாக சொல்கிறேன். நீங்கள் இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணிட்டு எனக்கு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்கிறீங்க, இல்லை நீங்கள் நார்மலாக இந்த மாதிரி பண்ணிங்கனாலே எனக்கு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ மொத்தத்தையும் தேய்ச்சி முடிச்சுட்டு சிங்கையும் கழுவியாச்சு. ஒரு சில டைம் என்னோடய ப்ராப்ளம்ஸை தேய்க்கும் போது சொல்லும் போது இல்லை ஷேர் பண்ணும் போது கூட நான் பாத்திரம் தேய்க்கும் போது பண்ணுவேன். பட் அந்த ஃபீலை விட நம்ம ஒரு சாங் கேட்டுட்டு பண்ணுவோம்ல, அந்த ஃபீல் சூப்பராக இருக்குங்க. ஸோ சிங்கை நீங்கள் நல்லா தேய்ச்சி வச்சிட்டிங்கன்னா அடுத்த நாள் மார்னிங் வந்து பார்க்கும்போது ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் கிச்சனு. ஸோ அதை வந்து நான் எப்பயுமே மேண்டேட்ரியாக சிங்கில் வந்து எந்த இதுவுமே இல்லாமல் கையோட எப்போ வந்து வெசல் வாஷ் பண்ணாலும் சிங்கையும் தேய்ச்சி வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த பைப் வாங்கினதுலேருந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு டம்ளரில் தண்ணி பிடிச்சி ஃபுல்லாக சுற்றி இது பண்ணுவேன். இந்த பைப்பும் இந்த ஃபில்ட்ரு இருப்பாங்க, இந்த ரெயின் ஃபில்டர், அது வாங்கினது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சுங்க. ஸோ மொத்த வேலையும் முடிச்சாச்சு. ஹால் க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ பசங்களோட டாய்ஸ்லாம் ஆர்கனைஸ் பண்ணியாச்சு. ஸ்டடி டேபிள் புக்ஸ் ஆர்கனைஸ் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம கிச்சனில் கவுண்டர் டாப்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு சிங்கில் வெசல்லாம் வாஷ் பண்ணியாச்சு. ஃபைனலாக என்ன பண்ணுறோன்னா நம்ம வந்து பெருக்கி எல்லாத்தையும் டஸ்ட் எல்லாம் க்ளீன் பண்ண போகிறோம். ஆக்சுவலி இந்த டைமு நான் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கும் போதே நைட்டு ஷிஃப்ட்லாம் முடிஞ்சுட்டு என்னோடய ஹஸ்பண்ட் வந்துட்டு நம்ம பெருக்கிட்டு இருக்கு, நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கும் போதே வந்து நடுவில் போயிட்டு இருந்தேன். ஒரு நிமிஷம் ஸ்டாப் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது கதை தொடங்க, ஒரு நிமிஷம் ஸ்டாப் அப்படின்னேன். ஸ்டாப் பண்ணி மொத்தத்தையும் பெருக்கிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த பக்கம் விட்டேன். நம்ம இது என்னங்க, நம்ம என்ன ஜாலியாக பண்ணிட்டுருக்கோம், இதுவும் நம்மளோட ஒர்க் தானே. நம்மளோட ஒர்க்கில் இந்த மாதிரிலாம் குறுக்கிட்டா நம்ம வந்து சொல்லி தானே ஆகணும். உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டேன். டவல் மட்டும் எடுத்துக்கொடு அப்படின்னாங்க. டவலை மட்டும் எடுத்து கொடுத்தாச்சு. ஸோ உங்களுக்கு பிடிச்ச வேலையாக இருந்தால் நீங்கள் பண்ணுங்கள். உங்களுக்கு எது பிடிக்குதோ உங்கள் ஒர்க்கில் ஒரு பேஷன், அதாவது அந்த ரங்கோலி போடுறது, உள்ள ட்ராயிங்கு, இல்லை ஆர்ட் ஒர்க், இது சும்மா சைல்டிஷ்ஷு அப்படிலாம் யோசிக்காதீங்க. உங்களுக்கு பிடிக்குமா, இட்ஸ் யோர் லைஃப், நம்மளுக்கு ஒரு லைஃப் தான் இருக்குது, உங்களுக்கு பிடிச்சதை செய்யுங்க. ஓகே, மொத்தத்தையும் நம்மளால் சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு யாராலையும் நம்மளோட மொத்தத்தையும் யார்கிட்டையும் சாக்ரிஃபைஸ் பண்ணணுன்ற அவசியமும் இல்லை.
ஸோ ஃபைனல் டச் என்ன தெரியுமா பண்ணுவேன், பெட்ரூம் க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி பாத்ரூமை க்ளீன் பண்ணிடணும். ஸோ என்னோடய பெட்ரூம் குட்டி இந்த வீடியோவில் ஆக்சுவலி நான் ஆட் பண்ணலை, ஏன்னா நான் வந்து ரெக்கார்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா நிறைய பக்கத்தில் இருக்க பெட்டெல்லாம் வந்து இழுத்து போட்டு அதுக்கப்புறம் தான் செட் பண்ணுவோம். அதில் சான்ஸே இல்லை, வீடியோ எடுக்கிறது கஷ்டம். ஸோ மார்னிங் காட்டும்போது கூட ஒன்றும் தெரியாது, அதனால நான் பெட்ரூம் மட்டும் இக்னோர் பண்ணிட்டேன். பெட்ரூமையும் க்ளீன் பண்ணிடுங்க. ஸோ பாத்ரூம் வந்து டீப் க்ளீனிங் பண்ணணும் இல்லை, லைட்டாக வாஷ் பண்ணுங்கள் போதும், பளிச்சுன்னு ஆயிரும். அடுத்த நாள் காலையில் நம்ம போகும்போது ஃப்ரெஷ் ஃபீலிங் இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களோட கமெண்ட்ஸ் என்ன சொல்லணுமோ சொல்லுங்கள். அடுத்து நம்ம என்ன வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பேசணும், என்ன வீடியோ எடுக்கணும் அப்படின்னு உங்களோட சஜஷனை கமெண்ட் பண்ணி. ஸோ நம்ம வந்து வீடை வந்து செம்ம பர்ஃபெக்டாக அப்படியே பயங்கரமாக ஷோரூம் மாதிரி வைக்கணும்னு அவசியம் இல்லைங்க. நீங்கள் தானே இருக்க போகிறீங்க, யார் பக்கத்து வீட்டுக்காரங்களா வந்து இருக்க போகிறாங்க. உங்களுக்கு பிடிச்சாலும் உங்களுக்கு அடுத்த நாள் காலையில் மைண்ட் வந்து ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது. அந்த மாதிரி ஒரு நைட் ரொட்டீனை ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஒரு ஷெட்யூல் பண்ணிக்கோங்க, டைம் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி பண்ணிங்கன்னா அடுத்த நாள் ஒரு 50% உங்களுக்கு வேலை கம்மியாகும். 100%லாம் இங்கே யாரும் சொல்ல முடியாது. ஏன்னா எத்தனை தடவை க்ளீன் பண்ணாலும் அந்த வீடு நம்மளுக்கு வந்து ஒரு லைவான வீடுங்க. அது ஒரு உயிர் உள்ள வீடு, உயிர் இல்லாத ஒரு பேய் சுற்றுற வீடாக என்ன நம்ம இருக்கிற வீடு அப்போ டர்ட்டி ஆக தான் செய்யும். ஸோ 50% கொஞ்சம் நம்ம மைண்டு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீக்காக நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்துக்கலாம், இல்லை ஒன்றில் பார்த்துக்கலாம் வாங்க. ஸோ என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் எல்லாமே பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நோட்டிஃபிகேஷன் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம பார்க்குற நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். பாய்.